ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான குருமா ரெசிபி பார்க்கலாம். தக்காளி குருமா எப்படி செய்து பார்க்கலாம். இதை வந்து நம்ம சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கமகமான்னு வாசனையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். இந்த தக்காளி குருமா செய்யறதுக்கு நம்ம மசாலா வந்து அரைச்சிக்கலாம். அப்போ தான் நல்லா திக்கான குருமா வந்து நமக்கு கிடைக்கும். இதுக்கு அரைக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும். வெங்காயம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கின அப்புறமா ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பீஸ் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். ஸோ கசகசா சேர்க்கும் போது தான் குழம்பு நல்லா வந்து திக்காக வந்து நமக்கு கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறின அப்புறமா மிக்சியில் சேர்த்து நல்லா கெட்டியாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் போட்டு தாளிச்சுக்கலாம். நான் வந்து ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டு தாளிச்சிருக்கேன். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை அரிஞ்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஸோ 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு 3 தக்காளி வந்து பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து தக்காளி வந்து வெங்காயத்தை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லா கிரேவியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குருமா வந்து. இப்போ தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டு தான் அரைச்சிருக்கோம். அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. நல்லா வந்து நமக்கு அந்த கலர் கிடைக்கும் குருமாவோடக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை வந்து சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான உப்பும் வந்து சேர்த்துடலாம். நல்லா வதக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்கும் குருமா வந்து. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஒரு கொதி வந்த அப்புறமா ஒரு 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பரான தக்காளி குருமா வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த குருமாவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.